நடத்தி செல்லும் பொறுப்பு மேல் விழுந்தது. சக்தியையும் அவன் பெற்றான். Is it possible, sir, to talk to God? It is possible. Is it possible to see Jesus? It is possible. Only a man who can see Jesus, only a woman who can see and talk to the Almighty God can bring abundant blessings for the people. இன்று உலகம் பலவிதமான துயரத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. பலவிதமான வேதனையில் மக்கள் தங்கள் நேரத்தை கழிக்கிறார்கள். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? இதை செய்தால் ஆசீர்வாதமாக இருக்குமா? இந்த நகருக்கு நான் போகலாமா? இந்த ஊரை விட்டு நான் துபாய்க்கு போகலாமா? குவைத்துக்கு போகலாமா? அமெரிக்காவுக்கு போகலாமா? யார் எனக்கு வழி சொல்வார்கள்? போவதில் லாபம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது. என்ன செய்வேன் என்று புலம்பு மக்களுக்கு வழி சொல்ல யார் இருக்கிறார்கள்? Christianity is not just salvation and healing. No. Christianity is talking face to face with the Almighty God with authority. We should be able to guide the people. மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தம்பி, உனக்கு விதமாய் சம்பவிக்கும் என்று பார்க்கிறேன், ஆகவே இதை செய்யாதே. இந்த ஊருக்கு நீ போவது அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த பெண்ணை திருமணம் செய்யாதே, இந்த வாலிபனை திருமணம் செய்து கொள்ளாதே, அவனுடைய ஆயுள் குறுகியது. You should be able to say. வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தார்கள்? ஜனங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து உதவி செய்தார்கள். We should be like that. எத்தனை நாள் நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாளாக கழிக்க போகிறோம்? வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே, ஐயோ மோசம் போனேன், வீட்ட நன்மை ஆழுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா? பக்தரே உற்சாகமாக எழும்பி பிரகாசிப்பீன், ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீன், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா? என அன்பான வாலிப சகோதர சகோதரிகளை, இயேசுவை அறிந்தோம் என்று சொல்கிறீர்களா? இயேசுவின் ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்களா? அதோடு நின்று விடாதிருங்கள். வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஊழியத்தை செய்வதில் பயனில்லை. சுவாமி, என்னை உம்முடைய வரங்களினால் நிரப்பி அருளும். நான் உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும். என்னுடைய நகரத்தில், என்னுடைய தெருவில், என் கிராமத்தில் இருக்கும் மக்களுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியாய் வழங்க வேண்டும் என்று கதறுவீர்களா? இரத்த கண்ணீரை வடிப்பீர்களா? அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அப்பொழுது ஆத்துமாக்கள் உங்களை தேடி வருவார்கள். இப்பொழுது சொல்லுகிறீர்கள், என்னை யாரும் பிரசங்கத்துக்கு கூப்பிட மாட்டேன் என்கிறாங்களே பிரதர், என்னை யாரும் வைக்க மாட்டேன் என்கிறார்களே, ஒரு சாட்சி கொடுக்கிறேன் அது கூட விட மாட்டேன் என்கிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். எதற்காய் உங்களை அனுமதிக்க வேண்டும்? What is the extra special thing that you have? Check up your heart tonight. உங்களுடைய வாழ்க்கையை வீணான உபதேச சண்டைகளிலும், கூட்ட சண்டைகளிலும், குழுக்கள் சண்டைகளிலும் செலவிடாதிருங்கள். They are useless. சுவாமி, என்னை ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், இல்லாவிட்டால் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.